ஹாய் ஸ்பைடர்ஸ், இவ்வளவு நாளா நம்ம சேனல்ல பார்த்தோம்னா புதுசா லான்ச் ஆகிற மொபைல்ஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது அந்த பிரைசிங் அது பர்த்தா இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு மொபைலை டெப்தா ஓப்பன் பண்ணி வந்து பார்க்க போறோம். இது ரெட்மியோட 5ங்கிற மாடல் தான். கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் ஆனது, ஃபியூ இயர்ஸ் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஒரு மொபைல் தான் இது. ஃப்ரெண்டோட மொபைல். இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இதோட பேட்டரியா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ சேஞ்ச் பண்றது அது எப்படி பண்றது அப்படின்றத உங்களுக்கும் டீச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. ஒன்ஸ் அப்பான டைம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபீச்சர் மொபைல் இருக்கும், அது ரிமூவபிளா இருக்கும், நம்மளே ரிமூவ் பண்ணி பேட்டரி போயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிப்போம். பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இன்பில்டாவே பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம பேட்டரி போயிடுச்சாலே ஷாப்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா போக வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே உங்ககிட்ட அந்த கரெக்டான டூல்ஸ்லாம் அப்படி இருக்குன்றப்போ உங்ககிட்ட கான்ஃபிடென்ட் இருக்கு, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீட்லயே உங்க மொபைலுக்கு பேட்டரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க கம்மியான பிரைஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்மளே கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே இல்லாம. இப்போ பேட்டரி மாத்திரம் அப்படிங்கிறப்போ அந்த பேட்டரியோட காஸ்ட் என்ன ஆகுமோ அந்த காஸ்ட்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரி பண்ணுவோம். பேட்டரி மட்டும் கிடையாது, இந்த மாதிரி உங்க மொபைல்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க என்னோட லிங்கை கிளிக் பண்ணி அங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் அங்க வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இப்போ இதை எப்படி சர்வீஸ் பண்றது, அதாவது பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்றது வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடா நான் ரெகுலரா போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணணும். பட் ஆனால் இந்த மொபைல் ஆல்ரெடி ஓப்பன்லேயே தான் இருக்கு. கொடுக்கும் போதே நம்மகிட்ட ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஈஸியா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி இதுல ஒரு பேட்டரி இருக்கும். பட் இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா இதுவே ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்க பேட்டரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையில கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஒரு மொக்கையான பேட்டரி போட்டதுனால சர்வீஸ் பண்ண 3 மந்த்லயே பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி திரும்பவுமே போயிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷீல்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீல்டுக்கு இந்த 3 ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா, இது அன்ஸ்க்ரூ பண்ணாதான் நம்ம இந்த ஷீல்டை எடுக்க முடியும். ஸோ நம்ம ஸ்க்ரூ சைஸ்க்கு ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டூல்ஸ். இந்த டூல்ஸ்லாம் இருக்குங்கிறப்போ நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சேஞ்ச் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 ஸ்க்ரூ நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். இல்லைன்னா நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2வது ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 ஸ்க்ரூவுமே அன்ஸ்க்ரூ வந்துட்டு பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம அப்படியே அழகாக அந்த ஷீல்டை எடுத்துட்டோம்னா நம்ம அழகாக எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்க்ரூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை மிஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கணும். அப்பதான் நம்ம திரும்ப போட முடியும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ரொம்பவுமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே 3 ஸ்ட்ரிப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் 1, ஸ்ட்ரிப் 2, ஸ்ட்ரிப் 3. இந்த ஸ்ட்ரிப் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்பிளே. இந்த ஒயரை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, அதை இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்துட்டு போயிடும். டிஸ்பிளே போகுது இந்த சென்ஸ், அதுக்கு போகிற டேட்டா வந்துட்டு கட் ஆகிடும், பவர் வந்துட்டு சோர்ஸ் போயிடும், டிஸ்பிளே தெரியாது. இந்த 2வதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பேட்டரி. இந்த 3வதா இருக்கிறது நமக்கு கீழே இந்த ஸ்பீக்கர் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கர் போர்டுக்கும் இந்த மேலே உள்ள மதர் போர்டுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டெப்பு. இப்போ நம்ம பேட்டரியை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த பேட்டரியோட ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம எடுக்கணும். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாரும் கையை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறப்ப ப்ராப்பராக இருக்கும். இதை வச்சு அழகாக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அழகாக ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த பேட்டரியை அழகாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பேட்டரி தான் இஷ்யூ, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஏதோ ஹீட் ஆகி ஏதோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி போயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போ டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அந்த இப்போ நான் சொன்ன அந்த 2 ஸ்ட்ரிப்போட பார்த்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரிப். இது பார்த்தீங்கன்னா கீழே இந்த போர்டில் இருந்து மதர் போர்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரிப். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் போடக்கூடிய புது பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஷாப்ல தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இந்த OUD அப்படின்ற இந்த பிராண்டு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க போட்ட இந்த பேட்டரியில 3 மந்த்லேயே போயிடுச்சு. பட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த பேட்டரிக்கு நமக்கு 6 மந்த் வாரண்டி இருக்கு.
கண்டிப்பாவே இது நல்ல பேட்டரி, ரொம்ப நாள் லைஃப் நல்லா வரும். இன்கேஸ் நீங்க போட்ட 6 மந்த்துக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க வந்துட்டு முடியும். ஸோ அதனால வந்துட்டு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரி தான் வந்துட்டு இதுல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா உள்ள ரொம்ப சேஃப்டியாவே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு டேட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க பேட்டரி வாங்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க டேட் வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மென்ஷன் பண்ண டேட்ல இருந்து 6 மந்த்துக்குள்ள இந்த பேட்டரியில எந்த ப்ராப்ளம் ஆனாலும் நீங்க வாங்குற இடத்துல கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா உங்க மொபைல் இப்படி இருக்கா, இதுல பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஓல்டு பேட்டரி நீங்க டிஸ்போஸ் பண்ண மாதிரி அழகா இங்க வச்சு இந்த ஸ்ட்ரிப்பை இதுல வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆக்சுவலி நீங்க இதை ஸ்டிக் பண்றதுக்கு இந்த கம் ஒன்று இருக்கும், அதை வாங்கி நீங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேட்டரி இதுல ஸ்டேபிளா நிக்க வைக்கிறதுக்காக கண்டிப்பா நீங்க அந்த கம் யூஸ் பண்ணா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறதுக்காக நான் சும்மா ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். அதை சும்மா வந்துட்டு இதை நான் இது பண்ணி காட்டுறேன். மிச்சப்படி நான் அப்புறமா வந்துட்டு பண்ணிப்பேன். ஸோ நீங்க அதை மிஸ் பண்ணாம அந்த கம் வந்துட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இது நீங்க கரெக்டா அந்த பொசிஷன்ல வச்சு கரெக்டா பண்ணணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா பின்னு உடஞ்சிடும், அது இன்னும் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ பார்த்து பொறுமையா பாத்தீங்கன்னா நீங்க பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ யூஸ்வலாக மொபைல் ஆன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வந்துட்டு டேர்ன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுனால உங்கள் டேட்டா அதெல்லாம் எதுவுமே லாஸ் ஆகாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரினா கூட கொண்டு வாங்க, நம்ம எந்த ஒரு டேட்டா லாஸுமே இல்லாமல் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம். மொபைல் ஹேங்கிங் இஷ்யூ இருந்தால் கூட நீங்கள் கொண்டு வரலாம், நம்ம அதையுமே வந்துட்டு சரி பண்ணிடுவோம். ஸோ இது பூட் ஆகி ஆன் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி இது ஆன் ஆகி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 6 or 8 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம பேட்டரி மாற்றி ஆன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா டேட்டா லாஸ் எதுவுமே இல்லாமல் லாஸ்ட் டைம் என்ன வால்பேப்பர் இருந்ததோ அப்படியே வந்திருக்கு. ஸோ பேட்டரியுமே நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 72% வந்து பேட்டரி காட்டுது இந்த பேட்டரியில். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் ரிமூவ் பண்ணுவோம், சேம் அந்த ஷீல்டு போட்டு திரும்ப ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா ஃபோன் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம புது பேட்டரி போட்டு பக்காவாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு. பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, 71% இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட அதுக்கான தேவையான டூல்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், அந்த மொபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அங்க வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு கேட்கலாம். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.